பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். அடுத்து லைவ்ல ஒரு பக்கம் தனியாக கூப்பிட்டு வச்சு கானா வினோத்தே கொஞ்சம் பார்த்து இருந்துங்க, ஃபினால வேற நெருங்குது, கொஞ்சம் இப்படி இருந்தீங்கன்னா நல்லதுன்ற மாதிரி விக்ரம் 2வது வாட்டி ஒரு சில அட்வைசஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் வந்து விக்ரம் கிட்ட சில விஷயங்களும், கானா வினோத்துக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதை வந்து அரோரா கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணது. அடுத்து திவ்யா மற்றும் வாட்டர்மிலனோட அலப்பறைகள் கொஞ்சம் தாங்க முடியல. அந்த அலப்பறைகளையும் கொஞ்சம் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஹைப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அன்சீன் ப்ரோமோ என்னன்னா, காலைல திவாகருக்கும் வாட்டர்மிலனுக்கும் சண்டை நடந்துச்சுல, அது அந்த சண்டை தான். ஆனால் இதில் என்னன்னா, திவாகரை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த செல்ஃப் டப்பா அடிக்கும்போது மற்றவங்களுக்கு புட் டவுன் பண்ணுவார்ல, நான் தான் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் எனக்கு தான் அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க, எலிமினேட் ஆகிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தான்னா இதுவாக இருந்தான்னு. இந்த வீட்டில் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது, இது உரிமை இருக்குன்றது பேசுங்க. நீங்கள் யாருங்க என்ன வெளியே போக சொல்கிறதுக்கு அப்படின்னு பேசுங்க. அது என்ன எப்போ பார்த்தாலும் உங்களை தூக்கி முன்னிலைப்படுத்துவது என்ன, அது மட்டும் அவாய்ட் பண்ணணும். அது அது அவரால் பண்ண முடியாது, அது தப்பு. நீங்கள் ஒருத்தரை இப்போ பிரவீனும் திவாகருக்கும் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும்போது, நான் தான் உனக்கு முன்னாடி வந்தேன், நான் மேலும் மேலும் போவேன், நீ அப்படி இல்லைன்ற மாதிரி அவரை பெருமைப்படுத்துவதற்கு மற்றவனை புட் டவுன் பண்ணுறது சரியா? அது தப்பு. அது அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணாமல் விட்டேன், அதை இங்கேயும் சொல்லிடுறேன், அது தப்பு. எப்பவுமே வாட்டர்மிலான்னு அவர் மட்டும் தான் பெரிய ஆள், அவர் மட்டும் தான் கரெக்டான ஆள் அப்படின்ற ஒரு பார்க்குற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணமே தப்பாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதை என்ன பண்ணாலும் அவர் திருந்த மாட்டார். அதுக்கு தான் வெளியே போனாங்கன்னாங்க. அப்போ கூட திருந்துற மாதிரி நீங்கள் தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு அந்த இடத்துல வருது. இன்னொரு பக்கம் வினோத்தோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம காலையிலே அட்ரஸ் பண்ணிட்டோம். அந்த ப்ரோமோவில் வினோத் மற்றும் வாட்டர்மிலானை போட்டு தான் முடிச்சு விட்ருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் அன்சீன் ப்ரோமோவோட அப்டேட். லைவ்ல தனியாக கூப்பிட்டு போய் கார்டன் ஏரியாவில் கானா வினோத்துக்கிட்ட விக்ரம் சொல்கிறாப்புல, இது பாருங்கள் வினோத்தன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் மாற்றிங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா இப்போ ஃபினாலே நம்ம நெருங்கிட்டு இருக்கோம், 2 வீக்ஸ் தான் இருக்குது. கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸு, உங்களுடைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக பயன்படுத்துங்க, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதை ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஏன்னா நேற்று நைட் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எல்லாருமே அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, வார்த்தை வார்த்தை வார்த்தைன்றது தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்படி என்னடா வார்த்தை சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருக்குது. என்ன வார்த்தைனே தெரிய மாட்டேங்குது. அது திவாகர் இது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்டில் தான் அந்த வார்த்தை வந்திருக்குது போல். ஸோ நமக்கு அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இருக்கு போல், இன்னும் சம்பவங்கள் தொடர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த லெவலில் தான் இருக்கிறது மக்களே, இருக்கிறது. ஸோ திவாகரை போயிட்டு சீண்டாமல் இருக்கணும். கானா வினோத்து யார் என்ன பண்ணாலும் வார்த்தை விடாமல் டிபேட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, கோவப்படுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துங்க வினோத் அவர்களே அப்படின்றது தான். இதில் இன்னொரு விஷயமே காலைல அட்ரஸ் பண்ணுற வாட்டர்மிலன், நீ வந்து மற்றவங்கள பாடி ஷேம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணுறன்றதையும் அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அது வந்து பெரிய அளவில் வெளியே பேசப்பட்ட தகவல், அதையுமே உள்ளே எடுத்துன்னு வந்து அவர் போட்டார். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, வந்தாங்களா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்களா அந்த ஃபோக்கஸில் போயிடணும். தேவையில்லாமல் போயிட்டு அவங்க பேசுறதுக்கு நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு பதட்டப்பட்டு கானா வினோத் போய் தலையை கொடுத்தாருன்னா தானாக சிக்கிடுவார் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த ஃபினாலே ரேஸ் அடுத்த வாரம் இப்போதுலேருந்து போயிட்டுருக்கு, அதில் பெரிய நெகட்டிவிட்டி வாங்கினா அது பெரிய ஹெவி டேமேஜ் ஆயிரும் அப்படின்றது தான். இதைத்தான் விக்ரம் வந்து சொல்லி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகே தான். அப்புறம் கார்டன் ஏரியாவில் அதே அந்த வெளியே பாத்ரூம் ஏரியா பக்கத்தில் தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அந்த உட்காந்துக்கிட்டு பிரவீன் சொல்கிறான், வியானா பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடாடி, நீ அப்படிலாம் கிடையாதடாடி, நீ சுத்தமாக அப்படி இல்லை, அவள் வந்து உள்ள ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு வந்து தான் பேசுகிறா, வச்சுக்கிட்டு வந்து உன்னை இது பண்ணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரமுக்கு ஆதரவாக பிரவீன்ராஜ் பேசுகிறார். அவள் உள்ள மனசில் ஒன்று வச்சுருந்தான். நீ இல்லைனா பாட்டில் டாஸ்க் என்னடா பண்ணியிருப்பா, அவள் ஜூஸ் டாஸ்கில் என்ன பண்ணியிருப்பா, நீ இல்லைனா நீ தானே எல்லாத்தையும் இது பண்ணி இதை பண்ண, அது கூட கொஞ்சம் கூட இருக்காதா, இதெல்லாம் இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டே, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டேன்டா, அது அவங்களுடைய பார்வைடா, என் மனசுக்கு தெரியும், நான் எப்படி இருந்திருக்கேன் என்னவா இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அதை போயிட்டு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை அவங்க சொல்லிட்டு போட்டேன்னு நான் விட்டுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் விட்டார். விக்ரமுக்கு இது எவில உனக்கு அஃபெக்ட் ஆச்சா இல்லையா, பிரேக் டவுன் ஆச்சு, அஃபெக்ட் ஆச்சு தாண்டா, பிரேக் டவுன் ஆச்சுரா, அதை என்னால் பார்க்க முடிஞ்சுரா அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு இவர் சொல்கிறாரு. அது ஓகே, நான் இப்போ ஒரு தெளிவான கிளாரிட்டியோட தெளிவாக இருந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறார். இப்போது வியானாவோட பல பிரச்சனைகள் நீ சால்வ் பண்ணி முடிச்சியா இல்லையா, வியானாவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, கடைசியாக வீட்டை விட்டு வெளியே போகும்போது சால்வ் பண்ணி முடிச்சியா இல்லையான்னு கேட்கும்போது, ஆமாம் சால்வ் பண்ணி அந்த ஒரு பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு பிரச்சனைலாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு, அந்த பக்கெட் மேட்டர்லேருந்து எல்லாம் சுமூகமாக முடிஞ்சுட்டு அடுத்தது தான் இப்படி நடந்திருக்கு, முடிஞ்சு போனதை எடுத்து இப்போ வந்து இப்படி பேசுகிறா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றதான். ஸோ ஒன்றும் இல்லை மக்களே, வியானாவால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல, அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இங்கே கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் ஓவராக ரியாக்ட் பண்ணுறது தான்.
வியானாக்கு விக்ரம் பண்ணதுல பெரும் மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கு போல. அதுல விக்ரம் இருக்காரே நான் இல்லையே அப்படின்னும் போது நீங்க அந்த இடத்துல உங்க ட்ராக்கை லூஸ் பண்ணிட்டீங்க. விக்ரம் ட்ராக்கை லூஸ் பண்ணாம இவ்வளவு தூரம் வந்துட்டான். அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தாண்டி நீங்க கம்ப்ளைண்ட் திரும்ப 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 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அது இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பேருன்னு இந்த வீட்டுக்குள்ள போகும்போது இருந்துச்சா, நல்ல பேரோ கெட்ட பேரோ இப்போ நீங்க போகும்போது அதையும் ஹெவியா டேமேஜ் பண்ணிட்டு போறீங்க. அந்த டேமேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றது தான். அதுல பிரவீன்ராஜும் வியானா மேல காண்டில் இருக்காரு, வியானாவும் பிரவீன்ராஜ் மேல காண்டில் இருக்காங்க. என்னடா வந்து நீங்க ஃபைனலிஸ்ட் கிட்ட ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ரியாக்ட் பண்ணிக்குவீங்க போலியே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கானா வினோத்துக்கு ஒரு டவுட், அரோரா கிட்ட போய் பேசுறாங்க, நான் ஏதாவது வீக்கெண்ட்ல தப்பா பேசுறேன்னா அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எங்க தப்பாயிடுச்சா, ஏன்னா அந்த ரெட் கார்டு மேட்டர்ல வந்து வினோத் என்ன பண்ணாங்கன்னு கேட்கும்போது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இந்த ஆக்ஷன்ஸை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆக்ஷன்ஸை வந்து வீட்டுக்குள்ள கலாச்சிருக்காங்க போல, பிரவீனை யாரோ கலாச்சிருக்காங்க போல. அதுல ஒரு டவுட் வந்துருச்சு, இது சரியா போமா தப்பான்னு. ஏங்க உன்னை கேட்டாரு, தெளிவா சொல்லிட்டு அரோரா, உன்னை கேட்டாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், அதை தான் நீங்க சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, தட் இஸ் இட், இதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஃப்ரீயா விடுங்க, நீங்க எடுத்து மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்றத அரோரா சேர்த்து புளிய வச்சிருக்காங்க. இப்ப வினோத்துக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பண்ணணும், ஏது பண்ணே சொன்னும் புரியாம இப்படி இருக்கார் அப்படின்றது மட்டும் நம்மளால பார்க்க முடியுது மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.